வணக்கம். முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகைகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என ரயில்வே அமைச்சகத்திற்கு ரயில்வே துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. படுக்கை வசதி உள்ள ஸ்லீப்பர் பெட்டிகள் மற்றும் 3 அடுக்கு குளிர்சாதன பெட்டிகளில் பயணிக்கும் மூத்த குடிமக்களுக்கு உடனடியாக கட்டண சலுகை வசதியை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என பரிந்துரையில் கூறப்பட்டுள்ளது. கட்டண சலுகை மூலம் சாமானிய மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அந்த பரிந்துரை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு 40 முதல் 50 விழுக்காடு வரை கட்டண சலுகை வழங்கப்பட்டு வந்தது. கொரோனா காலகட்டத்தின் போது அச்சலுகை நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது நிலைமை சீரான பின்னும் அதே நிலையே நீடிக்கிறது. நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தங்கர் இன்று பதவியேற்க உள்ளார். தற்போதைய குடியரசு துணைத் தலைவராக உள்ள வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் இன்றோடு முடிவடைகிறது. இந்நிலையில் அடுத்த குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தங்கர் இன்று பதவியேற்கிறார். கடந்த வாரம் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியின் வேட்பாளர் ஜெகதீப் தங்கர் 528 வாக்குகளும், அவரை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட மார்கரெட் ஆல்வா 182 வாக்குகளும் பெற்றனர். இதையடுத்து புதிய துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தங்கர் தேர்வானார். டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் ஜெகதீப் தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். சுயநல நோக்குடன் அறிவிக்கப்படும் இலவச திட்டங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக விளங்குவதாக பிரதமர் மோடி பேசியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர், இலவச திட்டங்கள் காரணமாக நாடு சுயசார்பு நிலையை எட்ட முடியாமல் இருப்பதாகவும், இலவச திட்டங்களால் அரசுக்கு ஏற்படும் நிதிச்சுமை நேர்மையான வரி செலுத்துவோர் மீதுதான் விழுவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதிய திட்டங்களிலும் புதிய தொழில்நுட்பங்களிலும் முதலீடு செய்ய இயலாத நிலைக்கு அரசு தள்ளப்படுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்களை சமாளிக்க தெளிவான இலக்குகள், கடுமையான உழைப்பு, பெரும் முதலீடுகள் தேவைப்படுவதாகவும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் பேசினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் பதவி உருவாக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் தடுப்பு மாநாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கை நாளை காலை 10:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓபிஎஸ், வைரமுத்து தரப்பில் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. ஓபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் ஆஜராகி வாதாடினார். அதிமுகவில் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டது ஏன் என்பதை விளக்க வேண்டும் என நீதிபதி இபிஎஸ் தரப்பில் கேள்வி எழுப்பினார். மேலும் பொதுக்குழு கூட்டம் கட்சி விதிப்படி நடத்தப்பட்டதா எனவும் விளக்குமாறு கேட்டார். இதைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கை நாளை காலை 10:30 மணிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வேலூரில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளின் ஒரு பகுதியாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியின் போது அடிப்பம்புடன் சேர்த்து சாலை அமைக்கப்பட்ட விவகாரத்தில் ஒப்பந்ததாரர் உடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள பிற பணிகளை முடிக்கவும் ஒப்பந்ததாரருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வேலூர் மேயர் சுஜாதா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சாலையுடன் அடிப்பம்பும் சேர்த்து அமைக்கப்பட்ட இடத்தில் சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. வேலூரில் ஏற்கனவே இருசக்கர வாகனத்துடனும் ஜீப்புடனும் சேர்த்து சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்ட சம்பவமும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 2 லாரிகள் உரசியதில் தீப்பற்றி எரிந்து 2 பேர் உயிரிழந்தனர். அரியலூரில் இருந்து வள்ளியூருக்கு சிமெண்ட் ஏற்றிச் சென்ற லாரி திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றுள்ளது. அந்த லாரியும் அதே சாலையில் திருச்சியில் இருந்து தூத்துக்குடிக்கு சென்ற லாரியும் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக சென்றுள்ளன. அதிவேகமாக சென்றபோது தொண்டைமாங்கினம் என்ற இடத்தில் 2 லாரிகளும் உரசியதில் தீப்பற்றி எரிந்துள்ளது. தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் மேல் போராடி நெருப்பை கட்டுப்படுத்தினர். ஆனால் இதனிடையே தூத்துக்குடி நோக்கி சென்ற லாரியின் ஓட்டுநரும் உதவியாளரும் உடல் கருகி உயிரிழந்தனர். நள்ளிரவில் நேரிட்ட இந்த விபத்தின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து முடங்கியது. பீகாரில் அரங்கேறிய அதிரடி அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார்.
ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் தேஜஸ்வி துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற விழாவில் இருவருக்கும் ஆளுநர் பாகு சௌஹான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவுக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று கூறினார். பிரதமர் பதவிக்கு தான் போட்டியாளர் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டார். பீகார் அரசியலில் ஏற்பட்டுள்ள திருப்பங்கள் தேசிய அளவில் தற்போதைக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பில்லை என பிரபல தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். பீகார் அரசியலில் நிதிஷ்குமார் ஆளுமை மிக்கவர் என்ற கருத்தை தாம் மறுப்பதாக குறிப்பிட்ட பிரசாந்த் கிஷோர், கடந்த 3 தேர்தல்களில் அவர் கட்சி வென்ற இடங்கள் 117, 72, 43 என படிப்படியாக குறைந்திருப்பதாக தெரிவித்தார். புதிதாக அமைந்துள்ள கூட்டணி அரசு திறம்பட செயல்படாவிட்டால் அடுத்த தேர்தலில் வெல்வது கடினம் என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தில் இணைந்து பின்னர் அதிலிருந்து நீக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மதுவை நெகிழி பாட்டிலில் விற்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரதாப் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் மதுபானங்களை கண்ணாடி பாட்டில்களுக்கு பதிலாக நெகிழி பாட்டில்களில் விற்க 1996ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருந்தார். பிளாஸ்டிக் பாட்டில்களால் தீங்கு நேரிடும் என்பதால் அந்த அரசாணையை ரத்து செய்யுமாறு கோரியிருந்தார். இதுகுறித்து டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மதுவை கண்ணாடி புட்டிகளில் விற்பது என்பது தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு என்றும் அதற்கெதிராக வழக்கு தொடர முடியாதென்றும் கூறப்பட்டிருந்தது. மதுவை நெகிழியில் விற்கும் திட்டம் தற்போது வரை இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. உள்நாட்டு விமான சேவை கட்டணங்களுக்கான உச்சவரம்பை மத்திய அரசு நீக்கியுள்ளது. வரும் 31ஆம் தேதி முதல் இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை இண்டிகோ உள்ளிட்ட விமான நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பாதிப்பு தொடங்கியவுடன் விமான சேவைகள் 2 மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அதே ஆண்டு மே 25ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கின. அப்போது பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு விமான கட்டணங்களுக்கு மத்திய அரசு உச்சவரம்பு நிர்ணயித்தது. இந்நிலையில் அரசின் அறிவிப்பால் விமான கட்டணங்கள் உயர வாய்ப்பில்லை என தற்போதைய சந்தை சூழலை சுட்டிக்காட்டிய ஆசிய பசிபிக் விமான சேவை நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது. மொபைல் செயலிகள், வலைதளங்கள் வாயிலாக கடன் வழங்கும் சேவைகளுக்கான கட்டுப்பாடுகளுடன் கூடிய புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதிக வட்டி வசூலிப்பது, வட்டி வசூல் நடைமுறைகளில் கடுமையான போக்குகளை கையாள்வது உள்ளிட்டவற்றை தடுக்கும் வகையிலான அம்சங்கள் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளில் இடம்பெற்றுள்ளன. டிஜிட்டல் முறையில் கடன் வழங்கும் சேவைகள் நாட்டில் முறையான வழியில் வளர்ச்சியடையும் வகையிலும் நுகர்வோரை பாதுகாக்கும் வகையிலும் புதிய விதிகள் உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படும் அல்லது சட்டப்படி அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களே டிஜிட்டல் கடன் சேவையில் ஈடுபட முடியும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அனைத்து கட்சி அரசு அமைப்பது குறித்து தமிழ் முஸ்லிம் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளோடு அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை மேற்கொண்டார். கொழும்பில் உள்ள அதிபரின் அலுவலகத்தில் நடந்த இந்த சந்திப்புகளில் பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் தனித்தனியே ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர். மனோகரேசன் எம்பி தலைமையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகள் அதிபரை சந்தித்துள்ளனர். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் எம்பியுமான சி.வி. விக்னேஸ்வரன், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான ரிசாட் பதியுதீன் உள்ளிட்டோர் அதிபரை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். இலங்கை முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச தற்காலிகமாக தங்கள் நாட்டில் தங்க தாய்லாந்து அரசு அனுமதி அளித்துள்ளது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு அதிபராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாலத்தீவுக்கு தப்பினார். ஒரு சில நாட்களில் அங்கிருந்து தப்பி சிங்கப்பூர் சென்றார். சிங்கப்பூரில் கோட்டாபய தங்கியிருப்பதற்கான விசா காலம் முடிவதால் வேறு நாடுகளில் அவர் தஞ்சம் கோரினார். இந்நிலையில் தங்கள் நாட்டில் கோட்டாபய தற்காலிகமாக தங்க அனுமதி அளிப்பதாக தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓசா தெரிவித்தார். தாய்லாந்தில் கோட்டாபய தற்காலிகமாக தங்க மனிதாபிமான அடிப்படையில் அனுமதிப்பதாகவும், எனினும் அவர் அரசியல் நடவடிக்கைகள் எதையும் மேற்கொள்ளக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அடங்கிய குழுவை அமைத்து உலகில் போர்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மானுவல் லோபஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் எழுதப்போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
போரை நிறுத்த குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்காக போப் பிரான்சிஸ், ஐநா பொதுச் செயலாளர் குட்டெரஸ், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக விரைவில் ஐநா சபைக்கு கடிதம் எழுதப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் 6 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழக மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் மிகப்பெரிய அலையில் சிக்கி ஃபைபர் படகு ஒன்று தூக்கி வீசப்பட்டது. இந்த துறைமுகத்தில் முகத்துவாரம் சரியில்லாத காரணத்தால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. இதுவரை 14 மீனவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் வழக்கம் போல் ஃபைபர் படகில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் மிகப்பெரிய அலையில் சிக்கி படகுடன் தூக்கி வீசப்பட்டார். இதை கண்ட சக மீனவர்கள் அவரை பத்திரமாக மீட்டனர். முகத்துவாரத்தை ஆழப்படுத்தி உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு தமிழ்நாடு ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்த அவர், அவர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காத சூழலில் அம்மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரைக்கு பின் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையில் இந்த ஆண்டுக்கான முழுமையான முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையாற்றினார். கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்திருந்த திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆளுநர் உரை தொடங்கியதும் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி அரசுக்கு தேவையான நிதி கிடைக்கவும் மாநில அந்தஸ்து கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்காமல் மாநில வளர்ச்சிக்கு தடையாக அரசியல் செய்து கொண்டிருப்பதாக தமிழிசை மீது அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே கூட்டத்தொடரை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக புதுச்சேரி சபாநாயகர் அறிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடர் என்ற போதிலும் பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு இன்னும் ஒப்புதல் அளிக்காததே பேரவை ஒத்திவைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முகமது நபிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த விவகாரத்தில் நுபுர் சர்மாவுக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து டெல்லி காவல்துறைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக செய்தி தொடர்பாளராக இருந்த நுபுர் சர்மா முகமது நபிகள் குறித்து அவதூறாக பேசியதற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. தனக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் டெல்லிக்கு மாற்ற வேண்டும் என நுபுர் சர்மா உச்சநீதிமன்றத்தில் மனு செய்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் நுபுர் சர்மாவை கடுமையாக விமர்சித்து மனுவை கடந்த மாதம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் நுபுர் சர்மாவுக்கு எதிரான வழக்குகள் அனைத்தையும் டெல்லி காவல்துறைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பீகார் சட்டப்பேரவை சபாநாயகர் விஜயகுமார் சின்ஹாவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய ஜனதா தள கட்சி பாஜகவுடன் கூட்டணியை துண்டித்துக் கொண்டு ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் ஆதரவோடு தற்போது ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோது சபாநாயகராக நியமிக்கப்பட்டவரை அப்பதவியிலிருந்து நீக்க ஐக்கிய ஜனதா தளம் முனைந்துள்ளது. இதற்காக அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. வரும் 24 அல்லது 25ஆம் தேதி பேரவையின் சிறப்பு கூட்டம் நடைபெறும்போது இத்தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடைபெறும். சபாநாயகரை பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுவதன் மூலம் மட்டுமே நீக்க முடியும். தற்போது நிதிஷ்குமார் தலைமையிலான ஆளும் அணிக்கு 164 வாக்குகளும் பாஜக அணிக்கு 77 வாக்குகளும் உள்ளன. கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பூஸ்டர் டோஸாக கார்பேவேக்ஸ் செலுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது.
கோவாக்சின் அல்லது கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் செலுத்தி 6 மாதமோ அல்லது 26 வாரங்களோ நிறைவடைந்திருந்தால் கார்பேவேக்ஸை பூஸ்டர் டோஸாக செலுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தடுப்புக்காக 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் கார்பேவேக்ஸ் டோஸை செலுத்திக் கொள்ள கடந்த ஜூன் மாதம் மத்திய மருந்து பொது கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. செஸ் ஒலிம்பியாடில் பதக்கம் வென்ற இந்திய அணிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் இரு இந்திய அணிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்திய வீரர்கள் குகேஷ், பிரக்யானந்தா, அதிபன் உள்ளிட்டோர் பரிசுத் தொகையை பெற்றுக் கொண்டனர். முன்னதாக மாமல்லபுரத்தில் நடைபெற்று வந்த 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாடு போட்டிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று நிறைவடைந்தது. இதில் பொதுப்பிரிவில் இந்திய பி அணியும் பெண்கள் பிரிவில் இந்திய ஏ அணியும் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சியை தந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். பிரான்சைச் சேர்ந்த அர்னால்டு ஜெரால்ட் என்ற நீச்சல் வீரர் ஃப்ரீ டைவிங் பிரிவில் புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். கரிபியன் தீவில் உள்ள பஹாமாஸில் வெர்டிகல் ப்ளூ என்ற நீச்சல் போட்டி நடைபெற்றது. இதில் ஃப்ரீ டைவிங்கில் பிரிவில் களமிறங்கிய அர்னால்ட் 3 நிமிடம் 34 வினாடிகளில் 120 மீட்டர் ஆழம் சென்று உலக சாதனை படைத்தார். இதன் மூலம் அர்னால்ட் 7வது முறையாக உலக சாதனைகளை முறியடித்து அசத்தியுள்ளார். லாங்கியா என்ற புதிய வைரஸ் கொரோனாவை விட பல மடங்கு ஆபத்தானது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவில் தற்போது 35 பேரிடம் லாங்கியா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது நிபா வைரஸ் குடும்பத்தை சேர்ந்தது என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வைரஸ் கொரோனாவை விட அச்சுறுத்தலானது என்றும் 4 இல் 3 பேரை கொல்லும் அளவிற்கு ஆபத்தானது என்றும் கூறப்படுகிறது. உலகத்தை அச்சுறுத்தும் அடுத்த பெருந்தொற்று நிபா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்றாகத்தான் இருக்கும் என ஏற்கனவே உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது. குரங்கம்மை நோய் பீதியால் பிரேசிலில் விஷம் வைத்து குரங்குகள் கொல்லப்படுவதற்கு உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் குரங்கம்மை நோய் வேகமாக பரவி வருகிறது. அந்த வகையில் பிரேசிலில் இதுவரை 1000த்திற்கும் மேற்பட்டோர் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குரங்குகளில் இருந்து இந்த நோய் பரவுவதாக கருதி பிரேசிலில் கடந்த ஒரு வாரத்தில் 10க்கும் மேற்பட்ட குரங்குகள் கொல்லப்பட்டுள்ளன. இதனை அறிந்த உலக சுகாதார அமைப்பு அதற்கு கவலை தெரிவித்துள்ளது. இந்த நோய் மனிதர்களிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளது. மெட்டாவர்ஸ் தொழில்நுட்பத்தில் மனிதர்களின் உண்மையான முகத்தை கொண்டுவரும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இணையத்தின் அடுத்த பரிணாமமான மெட்டாவர்ஸ் தொழில்நுட்பம் மூலம் மெய்நிகர் உலகை நம்மால் உருவாக்க முடியும். ஆனால் அதில் உருவாக்கக்கூடிய உருவங்கள் கார்ட்டூன் வடிவத்தில் மட்டுமே தற்போது உள்ளது. இதனை மாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ள லண்டன் விஞ்ஞானிகள் மனிதர்களின் உண்மையான முகத்தை செயற்கை நுண்ணறிவு மூலம் மெய்நிகர் உலகில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். பிரான்ஸ் நாட்டின் வனப்பகுதிகளில் எரியும் நெருப்பை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்புத் துறையினர் திணறி வருகின்றனர். பிரான்சில் 70 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடும் வறட்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஜிரோண்டே என்ற பகுதியில் உள்ள வனத்தில் தீப்பற்றியது. பற்றி எரியும் நெருப்பு வான்வரை உயர்ந்து கொழுந்துவிட்டு எரிகிறது. சுற்றுப்பகுதி முழுவதும் வெப்பம் தகிப்பதோடு கரும்புகையும் சூழ்ந்துள்ளது. வனத்தையொட்டிய கிராமங்களில் இதுவரை 16 வீடுகள் தீக்கிரையாகின. 8000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வனத்தின் வழியே செல்லும் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டன. வறண்ட காலநிலை காரணமாக மேலும் மேலும் பரவும் நெருப்பை கட்டுப்படுத்துவது சவாலாக உள்ளதென தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். தைவான் விவகாரம் மீண்டும் உலக அரங்கில் சூடுபிடித்துள்ள நிலையில் அது குறித்து சீனா தனது நிலைப்பாடு குறித்த விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் தைவானை அமைதியான முறையில் தங்கள் நாட்டுடன் இணைத்துக் கொள்ளவே விரும்புவதாகவும், ஆனால் தேவைப்பட்டால் படைபலத்தை பிரயோகித்து அதை தம் வசப்படுத்த தயங்க மாட்டோம் என்றும் சீனா கூறியுள்ளது. தைவான் விவகாரத்தில் வெளிநாடுகள் தேவையின்றி தலையிடுவதாகவும் வெள்ளை அறிக்கையில் அமெரிக்காவை சீனா மறைமுகமாக கண்டித்துள்ளது.
தைவானை சுற்றிலும் சீன படைகள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.